வணக்கம். இப்போ என்னடா திருவண்ணாமலை காட்டிட்டு வேற ஒரு கோயிலை காட்டணும் நினைக்கிறீங்களா? இது வந்து எங்களோட குலதெய்வம். முதல் வீடியோ. அதனால் எப்போவுமே முதல்ல எந்த வேலை செய்யணும் குலதெய்வத்தை கொடுத்து ஆரம்பித்தா நல்லது அப்படின்றதால இன்னொரு ரீசனும் இருக்குது. இதுதான் எங்களோட குலதெய்வம் சாஸ்திரம். தென் தமிழகத்தில் வந்து குலதெய்வம் வந்து சாஸ்தா அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக நம்ம இந்த கோயிலுக்கு வந்துட்டோம் அப்படின்னா, எந்த ஒரு கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியும் நம்ம குலதெய்வத்தை வழிபட்டுட்டு போனால் அந்த கோயிலுக்கு நம்ம என்ன வேண்டுதலுக்காக போகிறோமோ அது வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. இங்கே தென் தமிழகத்தில் மதுரைக்கு இந்த சைடு கோவில்பட்டி, திருநெல்வேலி, தூத்துக்குடி அங்கே உள்ளவங்களுக்குலாம் வந்து இந்த இது தெரியும். அவங்களுக்கு இதுக்கு இந்த வீடியோ கனெக்ட் ஆகும், நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது எங்களோட குலதெய்வ கோயிலுக்கு நம்ம திருவண்ணாமலை போகிறதுக்கு முன்னாடி குலதெய்வ கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு திருவண்ணாமலை கிளம்புவோம். திருவண்ணாமலை வந்தாச்சு. முதல்ல உள்ளே போயிட்டு நம்ம சாமிலாம் கும்பிட்டுட்டு கிரிவலம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கிரிவலம் வந்து எப்போவுமே இதுதான் ராஜகோபுரம். இந்த ராஜகோபுரத்துலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ராஜகோபுரத்துலேருந்து நம்ம முதல்ல இந்திரலிங்கம், அதுக்கப்புறம் அக்னிலிங்கம், அக்னிலிங்கம் முடிச்சுட்டு யமலிங்கம், யமலிங்கம் அப்புறம் நிருதிலிங்கம், நிருதிலிங்கம் கழித்து வருணலிங்கம், வருலிங்கம் அப்புறம் வாயுலிங்கம், வாயுலிங்கம் முடிச்சுட்டு குபேரலிங்கம், கடைசியாக ஈசானியலிங்கம். இந்த 8 அஷ்டலிங்கங்களை தாண்டி தான் நம்ம கிரிவலம் வரோம். இந்த ஒவ்வொரு லிங்கத்துக்கும் ஒவ்வொரு வரலாறு இருக்குங்க. அது ஒவ்வொரு லிங்கம் பார்க்கும்போது நம்ம அந்த வரலாறு என்னங்கிறத பார்ப்போம். இது முதல் லிங்கம் இந்திரலிங்கம். இந்த இந்திரலிங்கம் எப்படி வந்துச்சுன்னா, இந்த தேவர்களோட அரசரான இந்திரன் வந்து பிரம்மஹத்தியா தோஷத்தால் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாப்பிலையாம். அப்போ அந்த பாவத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்காக சிவபெருமானோட அருளை வேண்டி பூமியில் இறங்கி வந்து திருவண்ணாமலை இந்த மலை மேலே தான் தவம் இருந்தாப்புல. ஸோ அவரோட கரங்களாலேயே ஒரு லிங்கத்தை உருவாக்கி அதில் வந்து அவர் வழிபட்டாராம். அந்த லிங்கம் தான் இந்திரலிங்கம்னு சொல்கிறாங்க. ஸோ இந்திரனோட பக்தியால் சிவபெருமான் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து அவரோட பாவங்களை நீக்கினதாக ஒரு வரலாறு இங்கே உண்டு. இந்த நீங்கள் பார்க்குற இந்த மலையில் தான் சிவபெருமான் வாழ்ந்துட்டு இருக்கிறதா ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அதனால தான் நாம் அவரை சுற்றுறதா நினச்சி இந்த மலையை சுற்றி கிரிவலம் நடந்து வர்றோம். இதுதான் அக்னிலிங்கம். நிறைய பேர் இந்த அக்னிலிங்கத்தை மிஸ் பண்ணிடுவாங்க. அக்னிலிங்கம் மட்டும்தான் நம்ம கிரிவலம் நடக்கிற இடத்துலேருந்து வலது பக்கம் இருக்குது. இந்த இருக்கு பாருங்கள், இதுக்குள்ளே போகணும். இந்த ஆர்ச்சுக்குள்ளே போனால் தான் அக்னிலிங்கம் இருக்கும். மற்ற எல்லா லிங்கமே நமக்கு இடதுபுறமாக தான் வரும். அக்னிலிங்கம் மட்டும் வலதுபுறமாக வரும். இங்கே தான் சிவபெருமான் பிரம்மாவுக்கும் விஷ்ணுக்கும் அக்னி பிளம்பாக காட்சி அளித்ததாக ஒரு வரலாறு இருக்குது. அடுத்து வர்றது யமலிங்கங்க. யமலிங்கம் இதுவுமே வந்து இந்திரன் மாதிரியே யமனும் வந்துட்டு அந்த பிரம்மஹத்தி தோஷமாக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த டைமில் அவரும் வந்து இங்கே வந்து சிவபெருமானை நினச்சி மனமுருகி வேண்டுதல் பண்ணனால இந்த இடத்துல அந்த யமலிங்கம் வந்து வச்சுருக்காங்க. ரமண மகரிஷி வந்து அவர் எழுதின ஒரு புக்கில் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்ம அந்த கிரிவலம் நடக்கும்போது நிறைய மாத கர்ப்பிணி வந்து எவ்வளோ மெதுவாக நடப்பாங்களோ அந்த அளவு நம்ம மெதுவாக நடக்கணுமா. சில பேர் வேக வேகமாக ஓடிடுறாங்க, அப்படி போகக்கூடாது. ரொம்ப ஸ்லோவாக மெதுவாக நிதானமாக நடக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த திருவண்ணாமலை மலையை சுற்றியே வந்து அவ்வளோ பாசிட்டிவ் சார்ஜஸ், பாசிட்டிவ் எனர்ஜிஸ் இருக்குது. நம்ம கிரிவலம் ஒரு டைம் நம்ம ஃபுல்லாக சுற்றி வந்தாலே அந்த பாசிட்டிவிட்டியை நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியும். இது மலை காட்டுப்பகுதியினால் நைட் நேரங்களில் இங்கே இந்த மாதிரி மான்லாம் பார்க்கலாம். நம்ம மலையை சுற்றி தான் நடக்கிறோம். நைட் ட்ரெஸ்ஸாக நடக்கும்போது இந்த மாதிரி மான்கள் நிறைய பார்க்கலாம், கூட்டம் கூட்டமாக பார்க்கலாம். கிரிவல பாதையில் சுற்றி வரும்போது எல்லா கடவுள்களையும் நீங்கள் கோயில்கள் இருக்குங்க. எல்லா கடவுள்களுக்கும் இங்கே கோயில்கள் இருக்குது. அதனால் என்னமோ சிவபெருமான் உண்மையிலே இங்கே தான் வாழ்ந்திருப்பாரோ அப்படின்னு நமக்கு வந்து தோணும். நெக்ஸ்ட்டு வந்து நிருதிலிங்கம். ஏன் நிருதிலிங்கம் பேர் வந்துச்சு அப்படின்னா, இந்த லிங்கம் வந்து தென்மேற்கு திசையில் இருக்குது. ராகு வந்து தென்மேற்கு திசைன்னு அதிபதினு சொல்லுவாங்க. அதனால் அந்த பேர் நிருதிலிங்கம். இந்த இடத்துல தான் சிவபெருமான் வந்து ஒளி வடிவில் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் காட்சி கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து திருநேர் அண்ணாமலை அப்படின்னு சொல்லி ஒரு கோயில் வருங்க. இந்த கோயில் நம்ம ரீச் ஆகிட்டோம்னா கிரிவலத்தில் பாதி தூரத்தை கடந்துட்டோன்னு அர்த்தம். இந்த கோயிலிருந்து நீங்கள் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா
திருவண்ணாமலை மலை உச்சி வந்து நமக்கு தெரியும். அந்த உச்சியில் தான் கார்த்திகை அன்னைக்கு தீபம் ஏற்றுவாங்க. அதனால தான் இந்த கோயிலுக்கு திருநேர் அண்ணாமலை அப்படின்னு சொல்லி பேர் வந்தது. தொடர்ந்து 3 அமாவாசை இங்கே வந்து கிரிவலம் வந்தீங்கன்னா நம்ம வந்து 101 பௌர்ணமி கிரிவலம் வந்த புண்ணியத்தை நம்ம பெறலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே அந்த 8 அஷ்டலிங்கங்கள் தவிர்த்து சூரியலிங்கம், சந்திரலிங்கம் அப்படி 2 லிங்கமும் இருக்குங்க. மொத்தம் 10 லிங்கம் அப்படி வரும். சூரியனுக்கானோ சந்திரனுக்கானோ லிங்கம் தான் சூரியலிங்கம். நமக்கு அடுத்து வர்றது வர்ணலிங்கம். ஒரு காலத்தில் வறட்சி ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. அதனால் சில முனிவர்களோட அறிவுறுத்தலின்படி இந்திரனோட அப்பா தேவராஜன் சொல்கிறாங்க, அவர் வந்து வர்ண பகவானை வேண்டி இந்த மலைக்கு கீழே வந்து தவம் பண்ணாதான் சொல்கிறாங்க. அப்போ வர்ண பகவான் வந்து இவரோட தவத்தில் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து இந்த மலையிலேருந்து ஒரு நீர் ஆதாரம், அதாவது நீர் ஊற்று மாதிரி உருவாகி இந்த இடமே செழிப்பாயிச்சான். அப்போ வர்ண பகவானால் நிறுவிய லிங்கம் தான் இந்த வர்ணலிங்கம் அப்படின்னு வரலாறில் சொல்கிறாங்க. நான் ஏன் எல்லா கோயிலும் வெளியே காட்டுறேன்னா, உள்ளே வந்து வீடியோ அலோட் கிடையாது. எந்த கோயிலுக்குள்ளேயுமே வீடியோ எடுக்கிறதுக்கு, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அலோட் கிடையாது. அதனால் நான் வெளியே மட்டும் காட்டுறேன். இன்னொன்று, நைட்டு 8 மணிக்கு மேலே நடக்கும்போது சில லிங்கம் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதனால் நம்ம வந்து வெளியே இருந்தால் சாமி கும்பிட்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வாயுலிங்கம். நம்ம வந்து இப்போ சிவன் வந்து பிரம்மாவுக்கும் விஷ்ணுக்கும் ஜோதி வடிவத்தில் காட்சி கொடுத்தாருன்னு சொன்னோம்ல, அந்த மாதிரி ஜோதி வடிவத்தில் காட்சி கொடுத்து வந்து ஒரு பெரிய ஒளி மாதிரி, பெரிய ஒளி தூண் மாதிரி காட்சி கொடுத்துருக்காரு. ஆதி அந்தம் எதுவுமே பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு காட்சி கொடுத்துருக்காரு. இது வந்து வாயு தத்துவத்தை அடிப்படையாக வச்சு காட்சி கொடுத்ததுனால நம்ம வாயுலிங்கம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் குபேரலிங்கம் வரும். குபேரன் வந்து அவர் வந்து நான் தான் உலகத்திலே ரொம்ப செல்வந்தனுங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு அகங்காரத்தில் இருந்தப்ப அவருடைய அகங்காரங்களை அழித்து சிவன் வந்து அவருக்கு வந்து நல்வழியை காட்டினதுனால அந்த ஒரு இதுக்காக சேர்ந்து குபேரலிங்கம் வந்து இங்கே நிறுவியிருக்காங்க. இங்கே குபேரலிங்கத்தை கும்பிடும்போது உலகத்தினுடைய எல்லா செல்வத்தையும் கட்டுப்படுத்துகிற ஒரு சக்தியை வந்து அவர் கொடுத்துருக்காங்க. இதுக்கடுத்து லாஸ்ட்டு ஈசானிய லிங்கம். ஈசானிய லிங்கம் வந்து குபேரலிங்கத்தை 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. நாங்கள் அங்கே நடந்து போகும்போது பவர் கட் ஆகிடுச்சு. ஸோ ஃபுல்லாக டார்க் ஆகிடுச்சு, வீடியோ எடுக்க முடியல. திருவண்ணாமலைன்னு சொன்னதும் நமக்கு ஞாபகம் வருது கிரிவலம். அதனால் முதல்ல அதை பற்றி நம்ம எல்லாம் சொல்லிட்டோம் விளக்கமாக அந்த வீடியோவில். அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் நிறைய ஆச்சரியங்கள் வர வேண்டியிருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.